கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ சபையே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳು. இந்த பரிசுத்த ஞாயிறின் காலை ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளிலே நாங்கள் வந்து சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ಈ ಪರಿಶುದ್ಧ ಭಾನುವಾರ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುವುದು ನಮಗೆ ತುಂಬಾ ಬಹಳ ಸಂತೋಷ. இன்றைக்கு இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் நாம் சபையாக குடும்பங்களாக ஓரிடத்தில் சேர்ந்து வருவது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಒಂದಾಗಿ ನಾವು ಕೂಡಿ ಬರುವಂತದ್ದು, ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬರುವಂತದ್ದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಆಗಿದೆ. அதனாலே தான் நாம் ஆங்காங்கே குடும்பமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் இந்த நாட்களில் நேரத்தை செலவிட்டு கொண்டு வருகிறோம். ಆದುದರಿಂದಲೇ ನಾವು ಅಲ್ಲಲ್ಲಿ ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಮಯಗಳನ್ನು ಖರ್ಚು ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இவ்வளவு நேரம் நாம் கர்த்தரை பாடி துதித்து நம்முடைய தேவனை நாம் ஆராதித்தோம். ಇಷ್ಟೊಂದು ಸಮಯ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಹಾಡಿ ಸ್ತುತಿಸಿ ನಾವು ಆತನನ್ನು ವಂದಿಸಿದ್ದೇವೆ. தேவ சமூகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடியதான தேவைகளை அறிந்து நாம் ஜபத்திலே நேரத்தை நாம் செலவழித்தோம். ದೇವರ ಭಾರವನ್ನು ಹರಿತುಕೊಂಡು ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಮಯವನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಳೆದಿದ್ದೇವೆ. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ಈಗ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಬೇಕು. நாம் வீட்டிலே இருந்தாலும் நம்முடைய கவனம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருக்க வேண்டும். ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ ನಮ್ಮ ಗಮನವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಇರಬೇಕು. நாம் ஆங்காங்கே நடந்து கொண்டு நேரத்தை நாம் வீணாக செலவழித்து விடாதபடி ನಾವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನಡೆದಾಡುತ್ತಾ ನಾವು ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಖರ್ಚು ಮಾಡಿಬಿಡದಂತೆ, கிச்சன்ல வேலை செய்துட்டே வார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னு இல்லாம, ಕಿಚನ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಲೇ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲದೆ, ரூம்ல என்னென்ன எனக்கு வேலை இருக்குதோ அதெல்லாம் செய்துகிட்டே வார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாம, ರೂಮ್ ನಲ್ಲಿ ಏನೇನು ಕೆಲಸಗಳಿದೆಯೋ ಅದನ್ನು ಮಾಡಿಕೊಂಡೇ ನಾನು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲದೆ, நாம் இந்த நேரம் நமக்கு ஒரு முக்கியமான நேரம். ಈ ಸಮಯ ನಮಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಸಮಯ. தேவனுடைய சமூகத்திலே நாம் இருக்க வேண்டியதான நேரம். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕಾದಂತ ಸಮಯ. அதனால முழு நேரத்தையும் நாம் ஆண்டவருக்கு கொடுத்து விடுவோம். ನಾವು ಸಂಪೂರ್ಣ ಸಮಯವನ್ನು ದೇವರಿಗೆ ನಾವು ಕೊಟ್ಟು ಬಿಡೋಣ. அதனால ಮೊಬೈಲ್ எடுத்துட்டு வெளியில போறது அதெல்லாம் வேண்டாம். ಮೊಬೈಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಹೋಗುವಂತದ್ದು ಅದೆಲ್ಲ ಬೇಡ. இது டீ குடிச்சிட்டே பார்க்கலாம் அதெல்லாம் வேண்டாம். ಟೀ ಕುಡಿಕೊಂಡೇ ನೋಡೋಣ ಅದೆಲ್ಲ ಬೇಡ. முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்திற்கு நம்முடைய நேரத்தை கொடுத்து விடுவோம். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡೋಣ. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. கடந்த வாரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீர்கள். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದಂತ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಹಂಚಿಕೊಂಡ್ರಿ. ಅನೇಕರು சொன்னீர்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி. ಅನೇಕರು ಹೇಳಿದ್ದೀರಿ ನೀವು ನಮಗೆ ತುಂಬಾ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇದ್ದಿತು ಎಂಬುದಾಗಿ. மிக்க நன்றி, ತುಂಬಾ ವಂದನೆಗಳು. இன்றைக்கும் கூட கடந்த வாரத்திலே பேசின அதே செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕಡೆಯ ವಾರದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದಂತ ಆ ಒಂದು ಮುಂದುವರಿಕೆ, ಆ ಒಂದು ಸಂದೇಶದ ಮುಂದುವರಿಕೆಯನ್ನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ரெடியா இருக்கிறீங்களா? ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ஓகே. நாம் வாழுகிற இடத்திலே நம்மை தேவ மனிதனாக, தேவ மனுஷியாக விளங்க செய்ய வேண்டும். ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ, ದೇವ ಮನುಷ್ಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಬೇಕು. ஆண்டவர் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் தேவ மனிதர்களாக விளங்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಅಲ್ಲಿ ನಾವು ದೇವ ಮನುಷ್ಯರಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಬೇಕು. அதுதான் நம்மை குறித்து தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ಅದೇ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತಾದಂತ ದೇವರ ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுருக்கமாக நீங்க புரிகிறபடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் சாட்சியாக விளங்க வேண்டும். ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಾನು ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಬೇಕು. ஒரு தேவ மனிதனிடத்திலே, ஒரு தேவ மனுஷனிடத்திலே காணப்பட வேண்டியதான மிகவும் முக்கியமான 3 காரியங்கள் என்ன என்று சொல்லி நான் கடந்த வாரத்திலே உங்களோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನ ಬಳಿಯಲ್ಲಿ, ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದಂತ 3 ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದೆ.
ಮಾತನಾಡಿದೆ. நேர குறைவினாலே ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ಸಮಯ ಕಡಿಮೆ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಂಡೆ. அந்த காரியம் பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ಆ ಕಾರ್ಯವು ಪರಿಶುದ್ಧತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತು. பரிசுத்தத்தை பாதிக்கிற காரியங்கள் என்ன? ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಬಾಧಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಏನು? ஜெப குறைவு, ಪ್ರಾರ್ಥನೆ ಕಡಿಮೆ ಆಗುವುದು, அதிகமான பேச்சு, ಅಧಿಕವಾದ ಮಾತುಗಳು, கண்ணின் பார்வை, ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿ, கோபம், ಕೋಪ, வாக்குவாதங்கள், இதிலே நம்மை சரிப்படுத்திக் கொள்வது நல்லது என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேசினேன். ಇವುಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದೆ. நாம் இந்த காரியத்திலே நம்மை சரிப்படுத்திக் கொள்ளும் போது, ಈ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ நாம் பரிசுத்தவான்களாக, தேவ மனிதர்களாக, தேவ மனுஷியாக நாம் இருக்கிற இடத்திலே நம்மை விளங்க செய்ய முடியும். ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ, ನಾವು ದೇವ ಮನುಷ್ಯರಾಗಿ, ದೇವ ಮನುಷ್ಯಾಗಿ ನಾವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರಕಟಗೊಳ್ಳಬಹುದು. இன்று இரண்டாவது காரியத்தை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಎರಡನೇ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. தேவ மனிதன், ஒரு தேவ மனுஷி இன்னிடத்தில் காணப்பட வேண்டியதான இரண்டாவது குணாதிசயம் என்ன? ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯ, ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾದಂತ ಎರಡನೇ ಗುಣಾತಿಶಯ ಏನು ಎಂಬುದಾಗಿ, ಇದು ரொம்ப முக்கியமான காரியம் தான். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நாம் நம்மை நீதிமான்களாக விளங்க செய்ய வேண்டும். ನಾವು ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಪ್ರಕಟಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கவனியுங்கள், ಗಮನಿಸಿರಿ. நாம் ஒரு தேவ மனிதனாக, ஒரு தேவ மனுஷியாக நாம் வாழுகிற இடத்திலே சாட்சி பெற வேண்டும் என்று சொன்னால், ನಾವು ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ, ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೊಂದಬೇಕು ಅಂದ್ರೆ, நாம் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்க கூடாத இடத்திலே சாட்சியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ನಾವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಬೇಕು ಅಂದರೆ நாம் நீதிமான்களாக நம்மை விளங்க செய்ய வேண்டும். ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ನಾವು ಪ್ರಕಟಗೊಳ್ಳಬೇಕು. நான் ஏன் இந்த காரியத்தை குறித்து இந்த கால நேரத்தில் உங்களோடு கூட பேசுகிறேன் என்று சொன்னால், ನಾನು ಯಾಕೆ ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ, இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே நீதிமன்றங்கள் இருக்கிறது. ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ನ್ಯಾಯಾಲಯಗಳು ಇದೆ. ಜನங்கள் இன்னைக்கு நீதிமன்றங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯಾಲಯಗಳನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதற்காக? ಯಾತಕ್ಕಾಗಿ? நீதி கிடைக்கும் என்று சொல்லி, ಅಲ್ಲಿ ನ್ಯಾಯವು ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. வேலை செய்கிற இடத்திலே இன்றைக்கு நீதி இல்லை. ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಇಲ್ಲ. நீதிமன்றங்களிலே நீதி கிடைக்கவில்லை. ನ್ಯಾಯಾಲಯಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯವು ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ. குடும்பத்திலே இன்றைக்கு நீதி இல்லை. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯವು ಇಲ್ಲ. சபையில் நாம் ஆராதிக்க கூடாத சபையில இன்றைக்கு நீதி குறைந்து கொண்டு வருகிறது. ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯವು ಅದು ಕಡಿಮೆಯಾಗುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದೆ. பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடாத நம்மிடத்தில் இன்றைக்கு நீதி வெளிப்படவில்லை. ದೈವ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನೀತಿಯು ಇಲ್ಲ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ಪ್ರೀತಿಯ ದೈವ ಜನರೇ, ನಾವು ಒಂದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. நீங்களும் நானும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ನೀವು ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ವಿಭಜಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವರು. ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த கால நேரத்திலே எதிர்பார்க்க கூடியதான ஒன்று, நாம் நீதிமான்களாக நம்ம எந்த சூழ்நிலையிலும் விளங்க செய்ய வேண்டும். ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, ನಾವು ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்கள் இருக்கிற இடத்திலே சற்று உங்களை சிந்தித்து பாருங்கள். ನೀವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. நான் நீதிமானாக விளங்குகிறேனா? ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇನಾ? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், ನಾನು ವಿಭಜಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವನು. கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನು ನನಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய ஆளுகை என் மேல் இருக்கிறது. ಆತನ ಆಳ್ವಿಕೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. அவருடைய நீதிக்காக அவர் என்னை அழைத்திருக்கிறார். ಆತನು ತನ್ನ ನೀತಿಗಾಗಿ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. என்னிடத்தில் அந்த நீதி வெளிப்படுகிறதா? ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ನೀತಿಯು ಪ್ರಕಟಪಡುತ್ತದಾ? அந்த நீதியின் ராஜ்யத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்க கூடியதான நான் நீதிமானாக விளங்குகிறேனா? ಆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧವಾಗುತ್ತಾ ಇರುವಂತ ನಾನು
ನೀತಿವಂತನಾಗಿ ಪ್ರಕಟಪಡುತ್ತಾ ಇದ್ದೇನಾ? வேதத்திலே பார்க்கும்போது ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ. 8வது வசனம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ 8ನೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ನೋಹನಿಗೋ ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯೆಯು ದೊರಕಿತು ಎಂಬುದಾಗಿ. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ಯಾಕೆ ನೋಹನಿಗೆ ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯೆ ಸಿಕ್ಕಿತು? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். ನೋಹನು ತನ್ನ ಕಾಲದವರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததா? ನೋಹನಿಗೋ ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿತು. ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது? ಯಾಕೆ ನೋಹನಿಗೆ ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯೆ ದೊರಕಿತು? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். ನೋಹನು ತನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದವರಲ್ಲಿ ಆತನೊಬ್ಬನೇ ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ಅಪೊಸ್ತಲ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. ಕೊರ್ನೆಲಿಯು நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். ಕೊರ್ನೆಲಿಯನು ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஜனங்களால் நீதிமான் என்று சொல்லி சாட்சி பெறுகிறான். ಜನರಿಂದ ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க, இவர் ஒரு செசரியா பட்டணத்தில் இருக்கிறார். ಈತನ ಒಂದು ಕೈಸರಿಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. இவர் வந்து பட்டாளத்திலே மிலிಟರಿயில இவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ಈತನು ಪಟಾಳದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. 100க்கு அதிபதி என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். ಶತಾಧಿಪತಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவரை குறித்து அங்கே சாட்சி பகரப்படுகிறது, ಕೊರ್ನೆಲಿಯು ನೀತಿಮಾನ್ ಎಂದು சொல்லி. ಆತನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ, ಕೊರ್ನೆಲಿಯನು ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தால், 2 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ அந்த வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. ಆ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ, லோத் ஒரு நீதிமான். ಲೋಟನು ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು. பாருங்க, இந்த லோத் வந்து சோதோம் குமார பட்டணத்தில் இருக்கிறாரு. ನೋಡ್ರಿ, ಆ ಲೋಟನು ಸೊದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. சோதோம் குமார பட்டணம் ஒரு செழிப்பான பட்டணம். ಸೊದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವು ಒಂದು ಸಮೃದ್ಧಿಯಾದಂತ ಪಟ್ಟಣ. அந்த பட்டணத்திலே ஓரின சேர்க்கை என்கிற பாவம் பெருகி இருந்தது. ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಸಲಿಂಗ ಕಾಮ ಎಂಬುವಂತ ಪಾಪವು ಅದು ಹೆಚ್ಚಾಗಿ ಇದ್ದಿತು. அந்த பட்டணத்தின் மேல் தேவனுடைய கோபம் வந்தது. ಆ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪವು ಹೊರಟು ಬಂದಿತು. ஆனால் அங்கே வாழ்ந்ததான லோத்துவை குறித்து சொல்லப்படுகிறது, ಲೋತ್ ஒரு நீதிமான். ಆದರೆ ಅಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಂತ ಲೋಟನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, ಲೋಟನು ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, ಮತ್ತಾಯನಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 27ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ, நம்முடைய உலக இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அந்த கடைசி நிமிடங்கள், ಆತನು ಈ ಭೂಮಿಗೆ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಕೊನೆಯ ಕ್ಷಣಗಳು, அவர் அனுப்பப்பட்ட நோக்கங்களை எல்லாவற்றையும் முடித்து இப்பொழுது சிலுவைக்கு போக வேண்டியதான ஒரு கட்டம். ಆತನು ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಒಂದು ಸಮಯ ಮುಗಿದು ಈಗ ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗಬೇಕಾದಂತ ಒಂದು ಕೊನೆಯ ಪರಿಸ್ಥಿತಿ. லோத் பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ಪಿಲಾತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடினமான மனிதன் பிலாத், ಒಂದು ಕಠಿಣವಾದ ಮನುಷ್ಯನು ಪಿಲಾತನು. அந்த மனிதனிடத்திலே நம்முடைய உலக இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி பெறுகிறார், இவர் ஒரு நீதிமான். ಆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಳಿಯಲ್ಲಿ, ಆ ಒಂದು ಪಿಲಾತನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಾಕ್ಷಿ ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಈತನು ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அநேக தேவ மனுஷர்களை குறித்து இன்னும் நாம் வேதத்திலே பார்த்து பேசிக்கொண்டே இருக்கலாம். ಅನೇಕ ಮನುಷ್ಯರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಇನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತಾ ಇರಬಹುದು. ஆனால் இந்த தேவ மனிதர்கள்
தங்களை நீதிமான்களாக விளங்க செய்தார். ಆದರೆ ಈ ದೇವ ಮನುಷ್ಯರು ತಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿಕೊಂಡರು. அதனாலேதான் இந்த காலை நேரத்தில் இவர்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ಆದುದರಿಂದಲೇ ಇವರುಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நாமும் நீதிமான்களாக விளங்குவோம் என்று சொன்னால் நாமும் மற்றவர்களால் பேசப்படுவோம். ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವುದೇ ಆದರೆ ನಾವು ಇತರರಿಂದ ಮಾತನಾಡಲ್ಪಡುತ್ತೇವೆ. வேதம் சொல்லுகிறது நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது. ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இந்த காலை நேரத்திலே ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நாம் நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கப்பட, ನಾವು ನೀತಿವಂತರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ நம்மிடத்தில் காணப்பட வேண்டியதான மிகவும் முக்கியமான 5 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾದಂತ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. கவனியுங்கள், ಗಮನಿಸಿರಿ. அந்த பக்கம் இந்த பக்கம் உங்க கவனம் போக வேண்டாம். ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನಿಮ್ಮ ಗಮನ ಹೋಗದೆ ಇರಲಿ. நான் பேசுகிற அந்த வார்த்தையின் நேராக உங்களுடைய செவிகள் திருப்பப்படட்டும். ನಾನು ಮಾತನಾಡುವಂತ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. நம்முடைய ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். ದೇವರು ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ದೇಶದೊಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆ ಇದೆ. ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் ஆண்டவர் நம்மை அழைத்து தெரிந்தெடுத்து அவருடைய ಚಿತ್ತத்தை செய்வதற்கு ನೇಮಿತಿರುக்கிறார். ಒಂದು ಉದ್ದೇಶದೊಟ್ಟಿಗೆನೆ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆಯೊಟ್ಟಿಗೆನೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya 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 ஹalleluya. அதனால தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ಚಿತ್ತத்தை செய்வதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது நல்லது. ಆದುದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳಾದಂತ ನಾವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು. ಏನು சொன்னால் ಕಠಿಣமான ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಯಾಕಂದರೆ ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்மை சுற்றிலும் இந்த சூழ்நிலை கடினமாக இருக்கிறது. ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲೂ ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿ ಇದೆ. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அதனாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆದುದರಿಂದ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதனாலே தேவனுடைய சமூகத்தை நாம் அலட்சியப்படுத்த கூடாது. ಆದುದರಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ನಾವು ಅಲಕ್ಷ್ಯಪಡಿಸಬಾರದು. தேவனுடைய வார்த்தைக்குரியதான கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಇರುವಂತ ಘನತೆಯನ್ನು ನಾವು ಕೊಡಬೇಕು. நாம் நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ನಾವು ನೀತಿವಂತರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡಬೇಕು ಅಂದರೆ நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டியதான மிகவும் முக்கியமான 5 காரியங்கள், ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿ ಪ್ರಕಟಪಡಬೇಕಾದಂತ 5 ಕಾರ್ಯಗಳು, நாம் அதை பின்பற்றுவதற்கு அது நமக்கு ஈஸியாக இருக்கக்கூடியதான ஒன்றுதான். ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. நான் இப்பொழுது சொல்ல போகக்கூடிய காரியம் மிகவும் கஷ்டமானது, கடினமானது ஒன்றும் இல்லை. ನಾನು ಈಗ ಹೇಳಲಿಕ್ಕಿರುವಂತ ಕಾರ್ಯ ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದದ್ದು, ಕಠಿಣವಾದದ್ದು ಅಲ್ಲ. நாம் முயற்சி செய்தால் அதில் வெற்றி பெற முடியும். ನಾವು ಸತತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವುದಾದರೆ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಜಯಗೊಳ್ಳಬಹುದು. அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಆ ಕಾರ್ಯಗಳು ಏನು? நீங்க கேக்குறீங்க, சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்ட்டு ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ, ವೇಗವಾಗಿ ಹೇಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நீங்க பார்க்கிறத பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுது. ನೀವು ನೋಡುವುದು ನೋಡಿದರೆ ನನಗೆ ಹಾಗೆ ಕಾಣಿಸುತ್ತಾ ಇದೆ. சீக்கிரமா சொல்றேன், ಬೇಗನೆ ಹೇಳುತ್ತೇನೆ. முதலாவதாக அன்பு, ಮೊದಲನೆಯದಾಗಿ ಪ್ರೀತಿ. நீதிமொழிகள் 10:12, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 10ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. பகை ವಿರೋಧங்களை எழுப்பும், ಹಗೆತನವು ವಿರೋಧಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತದೆ. அன்பு சகல பாவங்களையும் மூடும். ಪ್ರೀತಿಯು ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ಅದು ಮರೆಮಾಚುತ್ತದೆ. பகை விரோதங்களை எழுப்பும், ಹಗೆತನವು ವಿರೋಧಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತದೆ. அன்பு சகல பாவங்களையும் மூடும். ಪ್ರೀತಿಯು ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ಅದು ಮರೆಮಾಚುತ್ತದೆ. அப்போ பகை விரோதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தூக்கி போடணும். ಆದುದರಿಂದ ಹಾಗೆ ವಿರೋಧಗಳು ಇದೆಲ್ಲವನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳಾದಂತ ನಾವು ತೆಗೆದಾಕಬೇಕು. நம்முடைய வீட்டிற்குள்ளாக பகை விரோதங்கள் இருக்கக்கூடாது. ನಮ್ಮ ಮನೆಗಳೊಳಗೆ ಹಾಗೆ ವಿರೋಧಗಳು ಇರಬಾರದು. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மத்தியிலே பகையும் விரோதங்களையும் நாம் வெளிப்படுத்த கூடாது. ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲು ಇರುವಂತವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಹಗೆತನ ವಿರೋಧಗಳನ್ನು ತೋರಿಸಬಾರದು. நாம் ஆராதிக்கிற இடத்திலே நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடு நாம் பகையும் விரோதங்களையும்
காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ನಾವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರ ಮಧ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಹಾಗೆ ವಿರೋಧಗಳನ್ನು ತೋರಿಸಬಾರದು. அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಪಡಿಸಬೇಕು. அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಪ್ರೀತಿಯು ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ಅದು ಮರೆಮಾಚುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 13 அதிகாரம் முழுவதை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 ಕೊರಿಂಥ 13ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ அன்பை குறித்து ரொம்ப அழகா அங்கே பட்டியலிட்டு சொல்லப்படுகிறது. ಪ್ರೀತಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಪಟ್ಟಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நாம் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் ನಾವು ಮನುಷ್ಯನ ಭಾಷೆಯನ್ನು ದೂತನ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡಿದರು அன்பு எனக்கு இராவிட்டால் ಪ್ರೀತಿಯು ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ பாருங்க அன்பு மனுஷர் பாஷை பேசலாம், தூதருடைய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் பேசலாம், ஜெபிக்கலாம், நிறைய வேத தத்துவங்களை பேசலாம். ನಾವು ಮನುಷ್ಯನ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡಬಹುದು, ನೂತನ ಭಾಷೆಗಳನ್ನು ನಾವು ಮಾತನಾಡಬಹುದು, ನಾವು ತತ್ವಗಳನ್ನು ಮಾತನಾಡಬಹುದು, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಬಹುದು. ಆனா அன்பு நம்மிடத்தில் இல்லாவிட்டால், ಆದರೆ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ பாருங்க அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ನೋಡ್ರಿ, ಪ್ರೀತಿಯು ದೀರ್ಘ ಶಾಂತ ಉಳ್ಳದ್ದು. அன்புல பொறாமை இல்லையா? ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಇಲ್ಲ. அன்பு வந்து தன்னை புகழாதா. ಪ್ರೀತಿಯು ತನ್ನನ್ನು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. சொல்லிக்கொண்டே போகலாம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಲೇ ಹೋಗಬಹುದು. அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. ನೀವು ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. கடைசி வசனம் சொல்லுகிறது, ಕೊನೆಯ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இந்த மூன்றில் அன்பே பெரியது என்று சொல்லி சொல்லப்பட்டது. ನಂಬಿಕೆ, ನಿರೀಕ್ಷೆ, ಪ್ರೀತಿ, ಈ ಮೂರುಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯೇ ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. தேவ சபை, தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே நாம் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ಆದುದರಿಂದ ದೈವ ಸಭೆಯಾದಂತ ನಾವು ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಪಡಿಸಬೇಕು. நம்ம வம்பு பண்றவங்களா இருக்க கூடாது. ನಾವು ಜಗಳ ಮಾಡುವಂತವರಾಗಿರಬಾರದು. நம்ம அன்பு பண்ணுகிறவங்களா இருக்கணும். ನಾವು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. கிறிஸ்துவின் அன்பு நம்மிலே வெளிப்பட வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಬೇಕು. அன்பினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ತುಂಬಿ ಇರಬೇಕು. ஹalleluya, 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 ஹalleluya. அதனாலதான் நம்ம நீதிமொழிகள்ல வாசித்தோம் இல்லையா? ಆದುದರಿಂದಲೇ ನಾವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ ಅಲ್ವಾ? அன்பு பகை விரோதங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருமா. ಪ್ರೀತಿಯು ಹಾಗೆಂತನ ವಿರೋಧಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದಾಕಿ ಬಿಡುತ್ತದಂತೆ. கசப்பு, கோபம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருமா. ಕಹಿ, ಕೋಪ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದಾಕಿ ಬಿಡುತ್ತದೆ. அதனால தேவனுடைய பிள்ளைகள் அன்பினால் நாம் நிரம்பி இருப்போம். ಆದುದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ ನಾವು ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಲ್ಪಡೋಣ. அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಪಡಿಸೋಣ. அப்பொழுது நாம் நீதிமான்களாக விளங்குவோம். ಆಗ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಪ್ರಕಟಪಡುತ್ತೇವೆ. இரண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ விசுவாசம், ನಂಬಿಕೆ. ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತನು ಬದುಕುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ரோமர் 10:11 சொல்லுகிறது, ರೋಮಾಪುರದವರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ನನ್ನನ್ನು ನಂಬುವಾತನು ಲಜ್ಜೆಯಿಂದ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ನಂಬಿಕೆಯುಳ್ಳಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಹಿಂಜಾರುವಿಕೆಯನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. விசுவாசம் தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே காண செய்யும். ನಂಬಿಕೆಯು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಾಣುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. பாருங்க, நீங்க எபிரேயர் 11 அதிகாரத்தை முழுமையாக நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ನೋಡ್ರಿ, ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ அங்கே விசுவாசம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. விசுவாசம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟು ಅನೇಕ ವಚನங்களிலே விசுவாசம் 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 என்று சொல்லி அங்கே பேசப்படுகிறது. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அதுல ரொம்ப முக்கியமான வசனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ಅದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವಾಕ್ಯ ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ 33வது வசனம். 33ನೇ ವಾಕ್ಯ
ವಾಕ್ಯ. சாதாரணமானவர்கள் தான், ಸಾಧಾರಣವಾದವರೇ, ஆனா அவங்க அசாதாரணமான காரியங்களை செய்தாங்க. ಆದರೆ ಅವರು ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. எப்படி? ಹೇಗೆ? அவர்களிடத்துல விசுவாசம் வெளிப்பட்டதுனால. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಹೊರಪಟ್ಟದ್ದರಿಂದ. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நான் வந்து ஒரு சாதாரணமானவன் தானே. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸಬಹುದು, ನಾನು ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿ ತಾನೆ. நம்ம சாதாரணமானவங்க அல்ல. ನಾವು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. ஆண்டவர் நம்மை அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದಾರೆ. அதை நம்ம விசுவாசிக்கணுங்க. ಅದನ್ನು ನಾವು ನಂಬಬೇಕು. என்னுடைய தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். ನನ್ನ ದೇವರು ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾತನು. நான் அவருடைய பிள்ளை. ನಾನು ಆತನ ಮಗು. என்னிடத்திலும் அசாதாரணமான விசுவாசம் வெளிப்படும். ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿಯೂ ಅಸಾಧಾರಣವಾದ ನಂಬಿಕೆ ಹೊರಪಡುತ್ತದೆ. அசாதாரணமான விசுவாசத்தினாலே அசாதாரணமான காரியங்களை கர்த்தருக்காக என்னால் செய்ய முடியும். ಆ ಒಂದು ಅಸಾಧಾರಣವಾದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕರ್ತನಿಗಾಗಿ ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் நாம நிரம்பி இருக்கணும். ಆದುದರಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳಾದಂತ ನಾವು ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. ಅವಿಶ್ವಾಸಂ நம்மை மூழ்கடித்து விடும். ಅಪನಂಬಿಕೆಯು ನಮ್ಮನ್ನು ಮುಳುಗಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. ஆனால் விசுவாசம் நம்மை கடலின் மேல் நடக்க செய்யும். ಆದರೆ ನಂಬಿಕೆಯು ನಮ್ಮನ್ನು ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆಯುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ಅವಿಶ್ವಾಸಂ நம்மை அக்கினியில் சுட்டரித்து விடும். ಅಪನಂಬಿಕೆಯು ನಮ್ಮನ್ನು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಸುಡುವಂತೆ ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ. ஆனால் விசுவாசம் அக்கினியிலும் நாம் சாட்சி பெறுவதற்கு உதவி செய்யும். ಆದರೆ ನಂಬಿಕೆಯು ನಾವು ಅಗ್ನಿಯಲ್ಲಿಯೂ ಸಹ ನಾವು சாட்சி பெறுவதற்கு உதவி செய்யும். ಸಾಕ್ಷಿ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நான் வேதத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಸತ್ಯವೇದದಿಂದ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಾ அதனால தேவ சபையே விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது நாம் நிரம்பி இருக்க வேண்டும். ಆದುದರಿಂದ ದೈವ ಸಭೆಯೇ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾದಂತ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. ಅದಕ್ಕೆ மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ ನೋಡ್ರಿ, நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கப்பட ನಾವು ನೀತಿವಂತರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ நம்மிடத்தில் காணப்பட வேண்டியதான மிகவும் முக்கியமான குணாதிசயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ನಮಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡಬೇಕಾದಂತಹ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. தன் தவறுகளை சரிப்படுத்திக் கொள்வது, ತಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். ಮತ್ತಾಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. தன் தவறுகளை சரிப்படுத்திக் கொள்வது, ತಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. அந்த வசனம் சொல்லுகிறது, ಆ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡ್ರಿ, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், ನೀನು ನಿನ್ನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿರುವಂತ ಕೊಳೆಯನ್ನು உணராமல் ಅರಿತುಕೊಳ್ಳದೆ உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? ನಿನ್ನ ಸಹೋದರನ ಆ ಕಣ್ಣಿನಲ್ಲಿರುವಂತಹ ಪೊರೆಯನ್ನು ನೋಡುವಂತದ್ದೇನು? பாருங்க, நம்ம நிறைய நேரத்துல நம்மிடத்துல குறைவுகள் இருக்கும். ನೋಡ್ರಿ, ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊರತೆಗಳು ಇರುತ್ತದೆ. நம்மிடத்துல குறைவுகள் இருக்கும், ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊರತೆಗಳು ಇರುತ್ತದೆ. அது நமக்கு தெரியாதுங்க. ಆದರೆ ಅದು ನಮಗೆ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. நம்ம நிறைய நேரத்துல மற்றவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறது. ನಾವು ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಇತರನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ಇರುವುದರಿಂದ மற்றவர்களை பார்ப்பதை நாம் விட்டு விடுவோம். ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ನಾವು ಇತರರನ್ನು ನೋಡುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. தேவனுடைய பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು, நீதிக்காக அழைக்கப்பட்டவர்கள், ನೀತಿಗಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, பரிசுத்தத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ಪರಿಶುದ್ಧತೆಗಾಗಿ ನಾವು ಆರಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವರು, பரிசுத்த ராஜ்யத்திற்காக நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ಪರಿಶುದ್ಧ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. மற்றவர்களை பார்ப்பதை நாம் விட்டு விடுவோம். ಆದುದರಿಂದ ಇತರರನ್ನು ನೋಡುವುದನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. மற்றவர்களை பார்த்து பார்த்து நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். ಇತರರನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ನಾವು ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ವಂಚಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம மற்றவர்களை பார்க்கிறதுனால ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி என்ன சொல்றாரு பாருங்க, மாயக்காரனே. ನೋಡ್ರಿ, ಇತರರನ್ನು ನೋಡಿ ನಾವು ನೋಡುವುದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಗೆ ಕರೆಯುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಕಪಟಿಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மாயக்காரனே என்று சொல்லி கூப்பிடுகிறார். ಕಪಟಿಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ಆದುದರಿಂದ ನಾವು ತುಂಬಾ ಗಮನವಾಗಿರಬೇಕು. நம்ம மேல நிறைய குறைவுகள் இருக்குது. ನಮ್ಮ ಮೇಲೆ ತುಂಬಾ ಕೊರತೆಗಳು ಇದೆ. இன்னும் நம்ம சரிபட வேண்டியதான காரியங்கள் நிறைய இருக்குது. ಇನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಾ ಇದೆ. அதனால வேதத்திலே உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ಆದುದರಿಂದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನೀವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ.
ಆನ್ಲೈನ್ செய்தி கேட்பது ரொம்ப முக்கியம் கிடையாது. ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ಸಂದೇಶವು ಕೇಳುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಲ್ಲ. நிறைய செய்திகள் நம்ம கேட்கலாம், ತುಂಬಾ ಸಂದೇಶಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಬಹುದು, சபையில வந்து கேட்கலாம், ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳಬಹುದು. ஆனால் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அதை சரிப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். ಆದರೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಂಡು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. மற்றவர்களையே நாம பார்த்து இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை மாயக்காரன் என்று சொல்லி அழைப்பார். ಇತರರನ್ನೇ ನಾವು ನೋಡಿಕೊಂಡು ಇರುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕಪಟಿಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்முடைய தவறுகளை சரிப்படுத்திக் கொள்வோம். ಆದುದರಿಂದ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. எந்த இடத்திலே தவறு இருக்கிறேன், ನಾನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದೇನೆ, நான் எந்த இடத்திலே வழி தப்பி இருக்கிறேன், ನಾನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿದ್ದೇನೆ, என்னுடைய குடும்பத்திலே நான் எந்த காரியத்திலே தவறி போயிருக்கிறேன், ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾನು ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದೇನೆ, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எந்த காரியத்திலே தவறி இருக்கிறேன், ನಾನು ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾನು ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದೇನೆ என்பதை நாம் ಉಣர்ந்து அதை சரிப்படுத்திக் கொள்வது நல்லது ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು. ஹalleluya 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 ஹalleluya. நான்காவதாக ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ மன்னிப்பு, ಕ್ಷಮಾಪಣೆ. நாம் நீதிமான்களாக நம்மை விளங்கச் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ನಾವು ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ, நீதிமான் என்கிற அந்த குணம் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಆ ಗುಣವು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ஆண்டவர் நம்மை வாழுவதற்கு வைத்திருக்க கூடதான இடத்திலே நாம் தேவ மனிதர்களாக தேவ மனுஷியாக நம்மை விளங்கச் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களால் நாம் சாட்சி பெற வேண்டும் என்று சொன்னால், ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲೂ ಇರುವಂತವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೊಂದಬೇಕು ಎಂದರೆ, நம்மிடத்திலே நான்காவது வெளிப்பட வேண்டியதான ஒரு குணாதிசயம் மன்னிப்பு. ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ ಪ್ರಕಟಪಡಬೇಕಾದಂತ ಒಂದು ಗುಣಾತಿಶಯ ಕ್ಷಮಾಪಣೆ. மன்னிப்பு கூட ரொம்ப முக்கியங்க. ಕ್ಷಮಾಪಣೆಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. பாருங்க, இன்னைக்கு உலகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ನೋಡ್ರಿ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಲೋಕವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ, கவனிக்கிறீங்களா, ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? உலகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ಲೋಕವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದೇ ಆದರೆ, நம்ம ஒரு தவறு பண்ணா ನಾವು ಒಂದು ತಪ್ಪನ್ನು ಮಾಡುವುದಾದ್ರೆ, உலகம் வந்து நம்மளை தண்டிக்கும், ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತದೆ, உலகம் நம்மளை தண்டிக்கும், ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತದೆ. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், ಆದರೆ ನೀವು ನಾನು ಆರಾಧಿಸುವಂತ ನಮ್ಮ ದೇವರು, அவர் நம்மை மன்னிக்கிறவர். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವಾತನು. உலகம் தண்டிக்கும், ಲೋಕವು ದಂಡಿಸುತ್ತದೆ, ஆனா ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர். ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವಾತನು. அப்போ அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க நம்மிடத்துல மன்னிப்பு என்கிற அந்த குணம் வெளிப்படணும். ಆಗ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾದಂತ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆಯು ಹೊರಪಡಬೇಕು. மன்னிப்பினால் நாம் நிறைந்து இருக்கணும். ಆ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆಯಿಂದ ನಾವು ತುಂಬಿ ಇರಬೇಕು. பாருங்க, லூக்கா 23:34 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ನೋಡ್ರಿ, ಲೂಕನಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23:34 23ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡುವಾಗ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருக்கும்போது அவர் முதலாவது பேசினதான அந்த வார்த்தை, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾತನಾಡಿದಂತ ವಾಕ್ಯ. அநேக வார்த்தைகள் அங்கே பேசப்பட்டது, ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿತು. குறிப்பாக ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ முதலாவது அவர் பேசின, சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக முதலாவது பேசின வார்த்தை மன்னிப்பு. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ನೀಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾತನಾಡಿದಂತ ಮಾತು மன்னிப்பு, ಕ್ಷಮಾಪಣೆ. பாருங்க, அவர் வந்து அவரை தண்டித்தவர்களை அவர் தண்டித்திருக்கலாம். ನೋಡ್ರಿ, ಅವರನ್ನು ದಂಡಿಸಿದವರನ್ನು ಆತನು ದಂಡಿಸಿರಬಹುದು. ஆனால் அவர்களுக்கு வாய்ப்புக்காக, மனம் திரும்புதலின் வாய்ப்புக்காக காலங்கள் கொடுக்கப்பட்ட போது, ಆದರೆ ಅವರಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಾಲಗಳು ಸಮಯವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಾಗ, அங்கே அவர்களுக்குள்ளாக ரட்சிப்பு உண்டானது, ಅವರೊಳಗೆ ರಕ್ಷಣೆಯು ಉಂಟಾಯಿತು, மனம் திரும்புதல் உண்டானது, ಮನ ತಿರುಗುವಿಕೆ ಉಂಟಾಯಿತು. பாருங்க, எவ்வளவு ஒரு பாக்கியமான ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯ ಅங்கே ನಡೆದಿರುತ್ತದೆ. ನೋಡ್ರಿ, ಎಷ್ಟೊಂದು ಭಾಗ್ಯವಾದ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯವು ಅಲ್ಲಿ ನಡೆದಿದೆ. ಇதை நான் விவரித்து உங்களோடு கூட பேசலாம். ಇದನ್ನು ವಿವರಿಸಿ ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬಹುದು. நேரம் நமக்கு போதாது. ಆದರೆ ಸಮಯವು ನಮಗೆ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணுங்க. ಆದುದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கும் நடப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும், ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಕ್ಕೂ ನಡೆಯುವುದಕ್ಕೂ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ
அழைக்கப்பட்டதான தெரிந்து கொள்ளப்பட்டதான சீசர்கள் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಶಿಷ್ಯರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದರು. அவர்கள் வந்து இயேசுவை பார்த்து நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಕಲಿಸಿಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வந்து இயேசு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ನಮ್ಮ ತಂದೆಯೇ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, ನಿನ್ನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ನಿನ್ನ ರಾಜ್ಯವು ಬರಲಿ, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக, ನಿನ್ನ ಚಿತ್ತವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡುವ ಹಾಗೆ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. இப்படி என்று சொல்லி அவர் ஜெபிக்க கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கும்போது, ಹೀಗೆ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇರುವಾಗಲೇ அங்கே இன்னொரு ஜெபத்தையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಹ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மன்னிப்பு என்கிற அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ಕ್ಷಮಾಪಣೆ ಎಂಬುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியதான நம்மிடத்திலே அந்த மன்னிப்பு வெளிப்படணும். ಆಗ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆಯು ಪ್ರಕಟಗೊಳ್ಳಬೇಕು. நம்ம இன்னும் எவ்வளவு நாள் வைராக்கியமா இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மேலே? ಇನ್ನು ಎಷ್ಟು ಕಾಲ ನಾವು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಇರುವುದು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವಂತವರ ಮೇಲೆ, நம்முடைய உறவுகள் மேலே, ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರುಗಳ ಮೇಲೆ, நம்முடைய நண்பர்கள் மேலே, ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರ ಮೇಲೆ, ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிற கண்கள் முன்பாக பார்க்கிற நபர்கள் மேலே, ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾವು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ನೋಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳ ಮೇಲೆ வைராக்கியங்களை தூக்கி போட்டு விடுங்கள். ವೈರಾಗ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದಾಕಿ ಬಿಡ್ರಿ. கசப்புகளை தூக்கி போட்டு விடுங்கள். ಕಾಹಿತನವನ್ನು ತೆಗೆದಾಕಿ ಬಿಡ್ರಿ. பாருங்க, நம்ம கடினமான உலகத்திலே கடினமான சூழ்நிலை நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ನೋಡ್ರಿ, ಕಠಿಣವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, ಕಠಿಣವಾದ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இன்றைக்கு இருக்கிற நாம் நாளை இருப்போமோ என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக போடப்படுகிறது. ಇವತ್ತು ಇರುವಂತ ನಾವು ನಾಳೆ ಇರುತ್ತೇವೋ ಎಂಬುವಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯು ನಮಗೆ ಹಾಕಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அதனால இன்றைக்கே இந்த வார்த்தை உங்கள் நடுவிலே வரும்போதே மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள். ಆದುದರಿಂದ ಇವತ್ತೇ ನೀವು ಕ್ಷಮಿಸಬೇಕಾದವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡ್ರಿ. ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ನೇರಾಗಿ ಬರುತ್ತಿರುವಾಗ மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு விடுங்கள். ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಬೇಕಾದವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೇಳಿ ಬಿಡ್ರಿ. அவர்களோடு சமாதானமாகி விடுங்கள். ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿ ಬಿಡ್ರಿ. ஆரோக்கியம் உங்களுடைய குடும்பத்தை தேடி வருகிறது. ಆರೋಗ್ಯವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. தேவனுடைய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வருகிறது. ದೇವರ ಒಳ್ಳೆಯತುಗಳು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾ ಇದೆ. மனதளவிலே சரீர அளவிலே நீங்கள் சுகம் பெற போகிறீர்கள். ಮಾನಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ, ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಸೌಖ್ಯತೆಯನ್ನು ಹೊಂದಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ. மன்னிப்பு அதை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ಕ್ಷಮಾಪಣೆಯು ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತರುತ್ತದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? ஹalleluya. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಹೇಳುತ್ತೀರಾ? ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವಚನರೇ, மன்னிப்பினால் நாம் நிறைந்திருப்போம். ಕ್ಷಮಾಪಣೆಯಿಂದ ನಾವು ತುಂಬಿ ಇರಬೇಕು. நம்ம வீட்ல இருக்கிறோம், ನಾವು ಮನೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ. இன்னைக்கு வீட்ல இருக்கிறதுக்கு ஆண்டவரே நம்மள வந்து நியமிச்சிட்டாரு. ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நான் உங்க கூட பேசினேன். ಕಳೆದ ಭಾನುವಾರ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದೆ. நம்முடைய கவர்மெண்ட் நீங்க வெளியில வராதுங்க, வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ನಮ್ಮ ಸರ್ಕಾರವು ನೀವು ಹೊರಗೆ ಬರಬೇಡ್ರಿ, ಮನೆಯೊಳಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, கடந்த வாரத்தில எல்லாம் நமக்கு வந்து வீக் எண்ட்ல தான் கர்ஃப்யூ. ನೋಡ್ರಿ, ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಮಗೆ ವಾರದ ಕೊನೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಕರ್ಫ್ಯೂ ಇತ್ತು. ஆனா பாருங்க, இப்ப வந்து வாரம் முழுவதும் கர்ஃப்யூ. ನೋಡ್ರಿ, ಈಗ ವಾರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕರ್ಫ್ಯೂ. நம்ம வீட்டுல தான் நிறைய நேரத்தை நாம செலவிடுகிறோம். ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಮಯವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதனால அந்த மன்னிப்பினால் நம்ம நிரம்பி இருக்கணும். ಆದುದರಿಂದ ಆ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆಯಿಂದ ನಾವು ತುಂಬಿ ಇರಬೇಕು. வீட்டுல எல்லாரையும் சில சலசலப்புகள் இருக்கதான் செய்யும். ನೋಡ್ರಿ, ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಗಲಿಬಿಲಿಗಳು ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. சில வார்த்தைகளினால, ಕೆಲವು ಮಾತುಗಳಿಂದ, நம்முடைய சில நடக்கையினால, ನಮ್ಮ ಕೆಲವು ನಡತೆಗಳಿಂದ, நம்முடைய சில கிரியைகளினால, ನಮ್ಮ ಕೆಲವು ಕ್ರಿಯೆಗಳಿಂದ. அதெல்லாம் பெருசுபடுத்தாதுங்க. ಆದ್ರಿಂದ ಅದನ್ನೆಲ್ಲ ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. உங்க வீட்டுல இருக்கிறவங்க தானே, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವವರು ತಾನೇ, உங்க பிள்ளைங்க தானே, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ತಾನೇ, உங்க புருஷன் தானே, ನಿನ್ನ ಗಂಡನು ತಾನೇ, உங்க மனைவி தானே, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ತಾನೇ.
கோபப்படாதுங்க, ಕೋಪಪಡಬೇಡ್ರಿ. அவங்க மேல கசப்பா பேசிடாதுங்க, ಅವರ ಮೇಲೆ ಕಹಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿ ಬಿಡಬೇಡ್ರಿ. அவங்க முன்னாடி முகத்தை திருப்பிடாதுங்க, ಅವರ ಮುಂದೆ ಮುಖವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ಬಿಡಬೇಡ್ರಿ. தனியா போய் ரூம்ல உட்கார்ந்துடாதுங்க, ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಹೋಗಿ ರೂಮ್ ನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಬಿಡಬೇಡ್ರಿ. உடனே அத வந்து சரி உங்கள்ட்ட தவறு இருக்குதோ இல்லையோ போய் அவங்கள மன்னிச்சு அவங்க கூட அன்பாயிருங்க. ನೋಡ್ರಿ, ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ತಪ್ಪಿದೆಯೋ ಇಲ್ಲವೋ ಕೂಡಲೇ ಹೋಗಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿ ಒಂದಾಗಿ ಬಿಡ್ರಿ. அதுதாங்க ஆசீர்வாதம். ಅದೇ ಆಶೀರ್ವಾದ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು மன்னித்தார், ಕ್ಷಮಿಸಿದನು, மன்னிப்பை வெளிப்படுத்தினார், ಆತನು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದರು. மன்னிப்பை பேசினவர் மன்னிப்பை வெளிப்படுத்தினார், ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಮಾತನಾಡಿದ ಆತನು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. நாமளும் மன்னிப்பை வெளிப்படுத்த வேண்டும். ನಾವು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಬೇಕು. அன்பு உள்ள இருக்குது, ಪ್ರೀತಿ ಒಳಗೆ ಇದೆ, விசுவாசம் உள்ள இருக்குது, ನಂಬಿಕೆ ಒಳಗಿದೆ. நான் என்ன சரிப்படுத்திட்டு இருக்கிறேன், ನಾನು ನನ್ನನ್ನು ಸರಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அன்பு உள்ள இருக்குது, ಪ್ರೀತಿ ಒಳಗೆ ಇದೆ, மன்னிப்பு உள்ள இருக்குது, ಕ್ಷಮಾಪಣೆ ಒಳಗಿದೆ, நல்லதுதான், ಒಳ್ಳೆಯದೇ. அது கிரியையில வெளிப்படணும். ಆದರೆ ಅದು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಹೊರ ತೋರಿಸಲ್ಪಡಬೇಕು, கிரியையில வெளிப்படணும், ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಬೇಕು. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயம். ಅದೇ ದೇವ ಮಕ್ಕಳ ಗುಣಾತಿಶಯ. கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ಕೊನೆಯದಾಗಿ ನಾನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிற குணம், ಇರುವಂತ ಹಾಗೆಯೇ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಗುಣ. நாம் நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு, ನಾವು ನೀತಿವಂತರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ, நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டியதான ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಬೇಕಾದ 5 குணாதிசயங்களிலே கடைசி குணாதிசயம் இருக்கிற வண்ணமாக மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது. 5ನೇ ಗುಣಾತಿಶಯದಲ್ಲಿ ಕೊನೆಯ ಗುಣಾತಿಶಯ ಇರುವ ಹಾಗೆ ಇತರರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. இருக்கிற வண்ணமாக மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது, ಇರುವಂತ ಹಾಗೆ ಇತರರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ಅದು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟನೇ. ஆனா ಆದರೂ நம்ம வேதத்துல பார்த்தா, ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ, நம்முடைய உலக ரட்சகர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இருக்கிற வண்ணமாகவே அப்படியே ஏற்றுக்கொண்டார். ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, ಆತನು ನಾವು ಇರುವ ಹಾಗೆ ಆತನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡನು. நம்ம பாவின்னு நம்மள தள்ளல, ನಾವು ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಲಿಲ್ಲ. நம்ம அசுத்தம் என்று சொல்லி நம்மள வந்து வெறுக்கல, ನಾವು ಅಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ. நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி நம்மளை ஒதுக்கல, ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಯೋಗ್ಯವಾದವರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿಬಿಡಲಿಲ್ಲ. தூக்கி எறியப்பட்ட நம்மை வேண்டும் என்று சொல்லி நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். ತೆಗೆದು ಬಿಸಾಡಲ್ಪಟ್ಟಂತ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದ. ஹalleluya, 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 ஹalleluya. அதனால உங்களுடைய உங்களுடைய குடும்பத்துல உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ಆದುದರಿಂದ ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲು ಇರುವಂತವರಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರನ್ನು ನೀವು ಇರುವ ಹಾಗೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, மகன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூரமாக போன போது, ಮಗನು ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುವುದರು. அப்பா சொல்றாரு, வேண்டாப்பா. ತಂದೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಬೇಡಪ್ಪಾ, உனக்கு இங்க என்ன குறைவு இருக்குது, ನಿನಗೆ ಇಲ್ಲಿ ಏನು ಕಡಿಮೆ ಇದೆ, எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு இங்க இருக்குது இல்லையா, ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿನಗೆ ಇಲ್ಲಿದೆಯಲ್ವಾ, நீ வந்து ராஜா போல இருக்கலாமே, ನೀನಿಲ್ಲಿ ರಾಜನಾಗಿ ಇರಬಹುದಲ್ಲ. ஆனா கொஞ்ச நேர சுகத்திற்காக, ಆದರೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಸೌಖ್ಯತೆಗಾಗಿ அப்பாவுடைய வார்த்தையை கேட்காம தூரமா போயிட்டாரு. ತಂದೆಯ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ದೂರವಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல அந்த தவறு தான் செய்யறோம். ಈ ದಿನಮಾನದಲ್ಲಿ ನಾವು ಅದೇ ತಪ್ಪನ್ನು ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೇವೆ. கொஞ்ச நேர சுகத்துக்காக, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಸೌಖ್ಯತೆಗಾಗಿ நம்முடைய அப்பா அம்மாவை நம்ம வேதனைப்படுத்திடுறோம். ನಾವು ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸಿ ಬಿಡುತ್ತೇವೆ. ஆனா அவங்க நம்மளை விட்டுறாங்களா? ಆದ್ರೆ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರಾ? நம்மள அப்படியே ஏற்றுக்கொள்றாங்க, ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆಯೇ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த தகப்பன் தன்னுடைய மகன் தன்னுடைய தவறை உணர்ந்து தூரத்துல வந்து கொண்டிருக்கிறான். ನೋಡ್ರಿ, ತನ್ನ ಮಗನು ತನ್ನ ತಪ್ಪನ್ನು ಹರಿತು ದೂರದಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ரொம்ப அலங்கோலமா வர்றாரு, ತುಂಬಾ அலங்கோலமா, அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது, ನೋಡುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಪರಿತಾಪವಾಗಿದ್ದಾನೆ. அப்படின்னா பார்த்த உடனே கட்டி அணைப்பதற்கு விருப்பம் இருக்காது. ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಆತನನ್ನು ತಪ್ಪಿ ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. அப்படி கேவலமா இருக்கிறான், ಆ ರೀತಿಯ ಕೇವಲವಾಗಿದ್ದಾನೆ. பண்ணிக்கு கூட இருந்தவன் இல்லையா, ಯಾಕಂದ್ರೆ ಹಂದಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದವನಲ್ವಾ, எப்படி இருப்பான், ಹೇಗಿರುತ್ತಾನೆ?
ரொம்ப மோசமா வர்றான். ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. நீங்க அந்த வசனம் அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ನೀವು ಆ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ಲೂಕ 15ನೇ அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 20ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ. பாருங்க, அப்பா ಓಡಿ போய் ಅವನ கட்டி அணைத்து கொண்டான். ನೋಡ್ರಿ, ಈ ತಂದೆಯು ಓಡಿ ಹೋಗಿ ಆತನನ್ನು ತಬ್ಬಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொண்டான். ಓಡಿ ಹೋಗಿ ಆತನನ್ನು ತಬ್ಬಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நல்ல சுபாவம் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணுங்க. ಇರುವ ಹಾಗೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಗುಣವು ನಮ್ಮೆಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿರಬೇಕು. நம்ம நிறைய நேரத்துல மதிப்புக்குரியவைகளை எல்லாம் நிறைய நேரத்துல நம்ம சீச்சி அப்படின்னு சொல்லிடுறோம். ನಾವು ತುಂಬಾ ಘನತೆಗೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಚೀಚಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಬಿಡ್ತೇವೆ. தவறு, ತಪ್ಪು. இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிற குணம் நமக்கு வேணும். ಇರುವ ಹಾಗೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಗುಣವು ನಮಗಿರಬೇಕು. அதுதான் நீதிமானிடத்தில் வெளிப்படக்கூடியதான 5வது குணம். ಅದೇ ನೀತಿವಂತರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಬೇಕಾದಂತ 5ನೇ ಗುಣ. அப்பதான் நம்ம நீதிமான்களாக நாம் சாட்சி பெற முடியும். ಆಗಲೇ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதனாலே இந்த பரிசுத்த ஞாயிறு இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான அருமையான சபையே, ಆದುದರಿಂದ ಈ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಭಾನುವಾರ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವಂತ ಪ್ರೀತಿಯ ಸಭೆಯೇ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತರು ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாம் ஒரு தேவ மனுஷனாக, ஒரு தேவ மனுஷியாக நம்மை விளங்க செய்ய வேண்டும் என்று சொன்னார். ನಾವು ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ, ದೇವ ಮನುಷ್ಯಯಾಗಿ ನಾವು ಪ್ರಕಟಪಡಬೇಕಂದ್ರೆ நம்மிடத்திலே பரிசுத்தம் மிகவும் முக்கியம். ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இரண்டாவதாக நாம் நீதிமான்களாக நாம் விளங்க வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ನಾವು ಪ್ರಕಟಪಡಬೇಕು. இன்னொரு காரியமும் இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವೂ ಇದೆ, ஆனா அதை பேசுறதுக்கு நேரம் இல்ல. ಆದರೆ ಅದನ್ನು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ. அதனால இங்கே நான் இன்றைக்கு முடித்து விடுகிறேன். ಆದುದರಿಂದ ಇವತ್ತು ಇಲ್ಲಿಗೆ ನಾನು ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸುತ್ತೇನೆ. நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்காக நாம் ஜெபிப்பதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ನಾವು ಹೇಳೋಣ, ஆண்டவரே நான் நீதிமானாக விளங்கணும்ப்பா. ದೇವರೇ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಬೇಕಪ್ಪ. நீதிமானாக விளங்க வேண்டியதான என்னிடத்துல நிறைய நேரத்துல அநீதி விளங்கி கொண்டிருக்கிறது. ನೀತಿವಂತನಾಗಿ ಪ್ರಕಟಪಡಬೇಕಂತ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೀತಿಯು ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆ. அநீதியை நீர் வெறுக்கிறீரப்பா. ಅನೀತಿಯನ್ನು ನೀನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತೀಯಪ್ಪ. அநீதியை நீர் வெறுக்கிறீர். ಅನೀತಿಯನ್ನು ನೀನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತೀಯಪ್ಪ. தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே நான் நீதிமானாய் வாழ்வதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರೇ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நிறைய நேரத்துல அன்பு என்னிடத்துல இல்லாமல் போய் விடுகிறதப்பா. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದಪ್ಪ. அன்பை என்னால வெளிப்படுத்த முடியாம போயிருதப்பா. ಪ್ರೀತಿಯನ್ನು ನನ್ನಿಂದ ತೋರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದಪ್ಪ. விசுவாசம் என்னில வெளிப்படாம போயிருதுப்பா. ನಂಬಿಕೆಯು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ತೋರ್ಪಡದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾ ಇದೆಯಪ್ಪ. சூழ்நிலைகள் வரும்போது விசுவாசம் என்னில வெளிப்படாமல் போய்விடுகிறது. ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬರುವಾಗ ನಂಬಿಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳದೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತಾ ಇದೆಯಪ್ಪ. நிறைய நேரத்துல என்னிடத்தில் இருக்கக்கூடியதான தவறுகளை விட்டுவிட்டு மற்றவர்களை நான் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿರುವಂತ ತಪ್ಪುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ನಾನು ಇತರರ ಮೇಲೆ ಇರುವಂತ ತಪ್ಪುಗಳನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. மன்னியுங்க ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. மன்னிப்பு என்கிற குணம் என்னிலே வெளிப்படட்டும். ಕ್ಷಮಾಪಣೆ ಎಂಬುವಂತ ಗುಣವು ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಲಿ. என்னோடு கூட இருக்கிறவர்களை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த குணம் என்னிலே வெளிப்படட்டும். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರನ್ನು ಇರುವ ಹಾಗೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಗುಣವು ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಲಿ. தேவனுடைய பிள்ளைகளை நாம் நீதிமானாக நம்மை விளங்க செய்யும் போது, ದೇವ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸುವಾಗ, நீதிமானாக வாழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ, நீதிக்காக நாம் நிற்கும் போது, வேலை செய்யும் போது, ನೀತಿಗಾಗಿ ನಾವು ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ, நீதிமானுக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ನೀತಿವಂತರಿಗೆ ಅನೇಕ ಒಳ್ಳೆಯತುಗಳನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சங்கீதம் 92:12 சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆ 92:12 சொல்லுகிறது. 12ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நீதிமான் பனையை போல செழிப்பான். ನೀತಿವಂತನು ಖರ್ಜೂರದ ಮರದ ಹಾಗೆ ಆತನು ಬೆಳೆಯುತ್ತಾನೆ. சங்கீதம் 118:15 சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆ 118
15 சொல்லுகிறது, 15 ಹೇಳುತ್ತದೆ, நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ನೀತಿವಂತನ ಮನೆಯಲ್ಲಿ ಹರ್ಷ ಧ್ವನಿಯು ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. நீதிமானுக்கென்று அநேக ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀತಿವಂತನಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நீதிமானுடைய தலையின் மேல் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கு. ನೀತಿವಂತನ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದವು ನೆಲೆಯಾಗಿರುತ್ತದೆ. நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ನೀತಿವಂತನು ಯಾವಾಗಲೂ ಕದಲಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. நீதிமான் விரும்புகிற காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும். ನೀತಿವಂತನು ಬಯಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நன்மைகளை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த காலநிலையிலே அவர் விரும்புகிறார். ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಒಳ್ಳೆಯತುಗಳನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ದೇವರಾತನು ಬಯಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீதிமான இக்கட்டிலிருந்து அவர் விடுவிக்கிறார். ನೀತಿವಂತನನ್ನು ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದ ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. நீதிமானுடைய ஆசை அது நன்மையே. ನೀತಿವಂತನ ಆಸೆಯು ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. நீதிமான் எதை குறித்து விரும்புகிறானோ ஆசைப்படுகிறானோ அதை அவர் நன்மையாக மாற்றி கொடுப்பார். ನೀತಿವಂತನು ಏನೇನು ಕುರಿತಾಗಿ ಬಯಸುತ್ತಾನೋ ಏನೇನು ಕುರಿತಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತಾನೋ ಅದನ್ನು ಕಾರ್ಯ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. தம்பி தங்கச்சி உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ಪ್ರೀತಿಯ ತಮ್ಮ ತಂಗಿ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. வேடிக்கை பார்க்கக்கூடியதான நேரம் அல்ல. ಇದು ದೃಷ್ಟಿ ನೋಟ ನೋಡುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲ. தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான நேரம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಶೋಧಿಸಿ நீதிமானாக விளங்குவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நீதிமானுக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருகிறது. ನೀತಿವಂತನಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನೀತಿವಂತನಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ನೀತಿವಂತನ ಫಲವು ಜೀವ ವೃಕ್ಷ. நீதிமானுடைய வேர் அது ஒருபோதும் அசைந்து போவதில்லை. ನೀತಿವಂತನ ಬೇರು ಯಾವಾಗಲೂ ಅದು ಕದಲಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya 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 ஹalleluya. சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நான் ஒரு தேவ மனுஷனாக ஒரு தேவ மனுஷியாக வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರೇ, ನಾನು ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நான் சாட்சி பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ನಾನು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ನಾನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. சாட்சி பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ನಾನು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ನಾನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆண்டவரே, நான் நீதிமானாக விளங்குவதற்கு என்னை நான் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ದೇವರೇ, ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ನೀತಿವಂತನಿಗೆ ಯಾವ ಕೇಡು ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. உலகத்திலே பிசாசு அநேக கேடுகளை கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ளாக குழப்பங்களை வைக்கலாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಅನೇಕ ಕಲಿಬಿಲಿಗಳನ್ನು ತಂದು ದೈವ ಜನರಿಗೆ ಇಡಬಹುದು. ஆனால் நீதிமானுக்கோ ஒரு கேடும் வராது. ಆದರೆ ನೀತಿವಂತನಿಗೋ ಯಾವ ಕೇಡು ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதான தேவனை ஆராதிக்கக்கூடியதான தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து ஜெபிக்கக்கூடியதான ஒரு நீதிமானுக்கு எந்த கேடும் வருவதற்கு அவர் ಅನುಮತಿಪದಿಲ್ಲ. ದೈವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ನೀತಿವಂತನಿಗೆ ದೇವರ ಭಾರವನ್ನು ಹರಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ನೀತಿವಂತನಿಗೆ ಯಾವ ಕೇಡು ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றி நடக்கிறதான எந்த ஒரு தேவ பிள்ளைக்கும் எந்த கேடும் வருவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ಆತನ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಚಾಡನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತಹ ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ಒಂದು ಕೇಡು ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷங்கள் உண்டு. ನೀತಿವಂತನ ಮನೆಯಲ್ಲಿ ಅಧಿಕವಾದಂತಹ பொக்கிஷಗಳು ಇದೆ. நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷங்கள் உண்டு. ನೀತಿವಂತನ ಮನೆಯಲ್ಲಿ ಅಧಿಕವಾದಂತಹ பொக்கிஷಗಳು ಇದೆ. கர்த்தருடைய நீதிமானுடைய குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும். ನೀತಿವಂತನ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಕರ್ತನ ಕರವು ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. எதற்காக தெரியுமா? ಯಾತಕ್ಕಾಗಿ ಗೊತ್ತಾ? உங்களுக்காக பராக்கிரமம் செய்ய, ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಪರಾಕ್ರಮಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ. ஹalleluya ஹalleluya. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள். ಆದ್ದರಿಂದ ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತವರಾಗಿ நாம் ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ மகா ಮಾಡಲಿದ್ದೇವೆ. கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்ததான எங்கள் நல்ல ஆண்டவரே, ಮಹಾ ಕೃಪೆಯು ಪ್ರೀತಿಯು ತುಂಬಿದಂತ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ದೇವರೇ, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனை இந்த காலை நேரத்திலே ಈ ದಿನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಈ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ உம்முடைய வசனங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳು ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಲಿಸಲ್ಪಡಿದೆ ಕರ್ತನೆ. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறதப்பா. ಒಂದೊಂದು ದೈವ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯಪ್ಪ. என்னோடும் எங்களோடும் நீர் பேசின உம்முடைய
ವಾರ್ತೆಗಳಿಗಾಗಿ ನನ್ರಿ ಅಪ್ಪ. ನನ್ನೊಟ್ಟಿಗೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೂ ನೀನು ಮಾತನಾಡಿದಂತ ನಿನ್ನ ದೇವರ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. ವಾರ್ತೆಯಿಂಬಡಿ ವಾಳ ಎಂಗಳೇ ಒಪ್ಪು ಕೊಡುಕರೋ. ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಒவ்வொரு ಕುಟುಂಬங்களை ಕರ್ತர் ಆಶೀರ್ವದಿப்பீராக. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನು ದೇವರೇ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ದೈವಿಕ ಸಮಾಧಾನ ಇರಕಟ್ಟುಂ. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರ ಸಮಾಧಾನವು ಇರಲಿ. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅವர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும். ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅವರ ಅಗತ್ಯತೆಗಳು ಒಂದೊಂದು ಸಂಧಿಸಲ್ಪಡಲಿ. உலகத்தினால் வரக்கூடியதான எந்த ஒரு கேடும் நம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬರುವಂತ ಯಾವ ಕೇಡು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ದುಃಖಪಡಿಸದಂತೆ ನೀವು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ. பிள்ளைகள் மூலமாக அற்புத சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದ್ಭುತವಾದ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. மறுபடியுமாக நாங்கள் ஒருவரை சந்திக்கும் வரையிலும் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். ನಾವು ತಿರುಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂಧಿಸುವವರೆಗೂ ದೇವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಹಾತುಕೊಳ್ಳಲಿ. தேவனுடைய தயவு எங்களை நடத்தட்டும். ದೇವರ ದಯೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿ. ஆண்டவரே எங்களை இப்படியே சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. உம்முடைய வார்த்தை எங்களிலே பேசிக்கொண்டே இருக்கட்டும். ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರಲಿ. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. எல்லா துதியும் கனத்தையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ಎಲ್ಲಾ ಸ್ತುತಿಯನ್ನು ಘನವನ್ನು ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೆபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸಲಿ. நாம் இருக்கிற இடத்திலே தேவ மனிதர்களாக தேவ மனுஷியாக நம்மை விளங்க செய்வோம். ನಾವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ದೇವ ಮನುಷ್ಯರಾಗಿ ದೇವ ಮನುಷ್ಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸೋಣ. நீதி நம்மிடத்திலே வெளிப்படட்டும். ನೀತಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಲಿ. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பார். ಕರ್ತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ಕಾಯಲಿ. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ ಬಾ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು. ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಯಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು. ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ ಎಂಬುದೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯ ಐಕ್ಯತೆಯು இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ಇಂದು ಎಂದಿಗೂ ಸದಾ ಕಾಲವು ನಮ್ಮೆಲ್ಲರೊಟ್ಟಿಗೂ ಇರಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹalleluya. Hallelujah. 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 God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி